அனைவருக்கும் வணக்கம். இந்த காளானை சாப்பிட்டா செத்துருவோமா? ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த காளான் சாப்பிட்றதுனால என்னென்ன பின் விளைவுகள் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபர்களா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா காளான்ல வந்து நிறைய நன்மைகளும் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுனால நிறைய பக்க விளைவுகளும் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. குறிப்பா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளான் வந்து கலோரி வந்து ரொம்ப கம்மியான ஒரு உணவு. இந்த காளான் சாப்பிட்றதுனால வந்து எடை வந்து அதிகமா குறையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரத்தத்துல இருக்க கொழுப்புகளை வந்து கரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புல இருக்க செல்களை வந்து அதிகப்படுத்தும், ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நன்மைகள் வந்து காளான் சாப்பிட்றதுனால இருக்கு. அதே மாதிரி நிறைய சைவ பிரியர்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவா இருக்கிறது வந்து இந்த காளான் தான். ஆனா இந்த காளான்ல வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காளான்னால வந்து நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. அது எதனால அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, முக்கியமா சொல்லக்கூடியது அது பேக்கேஜ், அதாவது அதை வந்து பக்குவப்படுத்துற முறையும் அதை வந்து பேக்கேஜ் பண்ற முறையும் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. பொதுவா நம்ம காளான்களை வந்து நம்ம ஊர்களில் வித்துட்டு வருவாங்க, இல்ல காய்கறி கடைகள்ல இருக்கும், இல்லைன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். இந்த மாதிரி கடைகள்ல நீங்க பாக்குறப்ப வந்து அந்த காளானை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு வந்து மூடி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பை தான் வந்து ரொம்ப பக்க விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த இதை வந்து பேக் பண்றது வந்து பொதுவா இப்போ இன்னைக்கு காளானை எடுக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நாளைக்குதான் இந்த பேக்கேஜ்ல வந்து பேக் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால ஏற்கனவே ஒரு நாள் அறுவடை பண்ண காளான ஒரு நாள் கழிச்சுதான் வந்து நமக்கு வந்து பேக்கிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து நம்ம அதை வந்து வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த காளானை வந்து ஒரு நாள் அவங்க வந்து அறுவடை பண்ணிட்டு அப்படியே போடுறது. காளான் வந்து பொதுவாக ஒரு நுண்ணுயிரி தான், அது வந்து பூஞ்சான் நுண்ணுயிரி தான். அந்த நுண்ணுயிரியை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தரையிலையோ இல்ல சும்மா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் இதுலயோ வந்து அவங்க போட்டு வைக்கிறதப்ப இன்னும் நிறைய நுண்ணுயிரிகள் வந்து அதுல வந்து பரவுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது போக அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து இது பண்றப்ப நிறைய கேஸ் வந்து நிறைய வந்து அதுல ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட சிப்ஸ் பாக்கெட் இதுல பார்த்திருப்போம், உள்ள சிப்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா வந்து பாக்கெட் பார்த்தா நல்லா புஃப்னு இருக்கும். இதுக்கு காரணமான கேஸ் வந்து CO2, அதே அந்த கார்பன் டை ஆக்சைடு CO2ங்கிறத தான் இந்த காளான் பேக்கேஜ் பண்றதுக்கும் வந்து உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. எதுக்கு இந்த CO2 இது பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் நல்லா டைட்டா வந்து போட்டு வச்சிருக்கு, புஃப்னு இருக்கும். இதுக்கு காரணம் அந்த CO2ங்கிற கேஸ் தான். இந்த CO2ங்கிற கேஸ் தான் அதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இதாகணும், அதை வந்து அதோட அழுகிற தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால சில டாக்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காளானை வந்து இந்த பேக்கேஜ் பண்ணி இப்படி கொடுக்குற காளான் வந்து நம்ம என்னைக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்களோ அன்னைக்கே நம்ம வந்து உபயோகிச்சிருக்கிறது வந்து நல்லது, அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்குதான் அதை பேக் பண்றாங்கன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு காளானை வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறப்ப வந்து உள்ள இருக்க காளானை வந்து சுடுதண்ணீரை வந்து கழுவிட்டு தான் நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி காளான் வந்து டைட்டா பிளாஸ்டிக் கவர்ல சுத்தாம லூசா சுத்தி இருக்க காளான்கள் வந்து உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால காளான் வந்து இயற்கையா கிடைக்கிற ஒரு உணவு. காளான் வந்து நல்லதுதான், இயற்கையா கிடைக்கிற எல்லா உணவுகளும் நல்லதுதான். அதை வந்து ஒரு பைகள்ல அடைக்காத வரைக்கும் வந்து எல்லா பொருள்களும் நல்லதுதான். பைகள்ல அடைக்கிறப்பதான் இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்திருக்கு. இது தெரியாத இதை உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் பயந்து இந்த ஒரு அறிவுரையை வந்து அவங்களுக்கும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.